அன்பான நேயர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி தர்மமாய் ஆகுமா என்பதை பற்றிய பதிவுதான் இப்பதிவு. நம்மிடம் யாசகம் கேட்பவர்க்கு நாம் முழுமனதுடன் கொடுப்பது தர்மம். உதவி என்பது பிறரது இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் வசதி படைத்தவராய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களது சூழலை புரிந்து கொண்டு உடனே ஓடிச்சென்று அவர்களின் சிரமத்தை போக்குகின்றோமே, அது மிகப்பெரிய உதவி. அதேபோல் மனிதர்களுக்கு செய்யும் உதவி இறைவனை சென்றடையுமா என்றால் கட்டாயம் இறைவனுக்கு சேரும். எப்படி என்றால், எனது கணவருக்கு 2 வருடங்களுக்கு முன்பு தலையில் நரம்பு சம்பந்தமான பெரிய அறுவை சிகிச்சை நடந்தது. அறிந்த மருத்துவர் பொது மருத்துவமனையில் இருந்ததால் அவரது சிபாரிசின் பேரில் அங்கு நாங்கள் சேர்ந்தோம். சிகிச்சையும் வெற்றிகரமாய் முடிந்து நலமடைந்தார். அந்த காலகட்டத்தில் மருத்துவமனையில் அவருடன் மாதக்கணக்கில் இருந்தேன். வீட்டில் வசதியாய் வாழ்ந்த எனக்கு சிரமமான காலகட்டம்தான் அது. கணவர் உடல் உபாதை இத்தனை படும்போது நான் படுவது பெரிய சிரமமில்லையே என்று எண்ணியே நான் இருந்தேன். நமக்கு முடிகிறது செலவு செய்கின்றோம். இல்லாதவர்களின் நிலை, அதுவும் பொது மருத்துவமனைகளில் மக்கள் படும் சிரமம் பார்க்கவே முடியாது. அதுவும் வெளியூர்களிலிருந்து வருபவர்களின் நிலைமை இன்னும் படுமோசமாக இருக்கும். நோயாளிகளும் அவர்களது குடும்பத்தாரும் இத்தனை சிரமங்கள் அனுபவிக்கின்றார்களே என்று மனம் மிகவும் துன்பப்படும். அது ஒரு புரட்டாசி மாதம். சிவனை வழிபடும் குடும்பமாய் எங்களுடைய குடும்பம் இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தளிகை போடும் வழக்கம் உண்டு. மருத்துவமனையில் இருப்பதால் சமைத்து பூஜை அறையில் படையல் போட முடியாது. கொஞ்சம் யோசித்து வீட்டில் சமைத்து பொட்டலம் கட்டி வந்து நாங்கள் இருந்த வார்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்தோம். அங்கு நட்பு வட்டம் பெருகியது. மற்ற நாட்களில் யாரெல்லாம் மதியம் உண்ணாமல் இருக்கிறார்கள் என்று கவனித்து உணவை வாங்கியும் கொடுத்தோம். வாழ்க்கையில் வறுமையும் மனதில் அன்புமாய் இருந்த மக்கள் உரிமையுடன் நாங்கள் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் காரசாரமாய் ஏதாவது செய்து வாருங்கள் அப்படி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். நாங்களும் அவ்வாறே செய்து வந்து கொடுத்தோம். பிடித்ததை கேட்டார்கள். நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும் நாளை மருத்துவர் சொன்னபோது அழுதார்கள். நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும் முன்பு நாங்கள் சென்றுவிட வேண்டும் என்றே சொல்லி அழுதார்கள். இதில் அவர்களது எண்ணம்தான் நிறைவேறியது. எனக்கு படையல் போடாமல் இப்படி செய்துவிட்டாயே என்று ஏழுமலையான் கோபம் கொள்ளவே இல்லை. நாம் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் நன்மைகளை எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி எண்ணுவோமே, ஒன்றும் சிரமமில்லையே. இதில் பிறருக்கு உதவி செய்து வாழ்வது என்றுமே மனதிற்கு நிறைவுதான். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை மட்டுமே நம்பியிருக்கும் ஜீவன்களுக்கும் பொருந்தும் அன்பு நேயர்களே.